योगी राम स्वरूप कुमार, योगी राम स्वरूप कुमार, योगी राम स्वरूप कुमार जय गुरुराय। अन्ने महादेवी की अम्मा शरण। நாம ஜெபம் அப்படின்றது ஒரு 10 years பேக் என் வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச பொக்கிஷம். இவ்வளோ பூஜை புரஸ்காரம், நிறைய ஆச்சாரமான ஃபேமிலி, நிறைய விஷயங்கள் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். எப்போ நாமம் கிடைச்சதோ நாமமே தான், என்ன வேணாலும் அந்த நாமம் எங்களுக்கு கொடுத்துருச்சு. அதுக்காக நம்ம சாமி கும்பிட்றது இல்லை, பூஜை அதெல்லாமே உண்டு. அதையும் தாண்டி என்ன தோணுதுன்னா, ஒரு நாமம் நமக்கு வாழ்க்கையில இப்பயே எல்லாம் கொடுத்துரும். நமக்கு பூமியை விட்டுட்டு போனதுக்கு அப்புறமும் நமக்கு நிறைய கொடுத்துரும். அந்த நாமத்தை கெட்டியா பிடிச்சிக்கணும் அப்படின்னு என் குருநாதர் சொன்னார். அவர் நாமத்தை நாங்கள் சொல்லி, அவர் சொன்ன அந்த மகாமந்திர கீர்த்தன நாமத்தை நான் சொல்லிட்டே இருக்கும்போது குருஜியே எங்களை கொண்டாந்து பகவான்கிட்ட சேர்த்திட்டேன். பகவான் கிட்ட என்னைக்கு விழுந்தோமோ அன்னையிலேருந்து பகவான் நாமா தான் சொல்லிட்டு நிறைய அனுபவங்கள் லைஃப்ல ஒவ்வொரு அசைவும் ஒரு பொருள் வேணும்னா கூட பகவான்கிட்ட சொல்லிட்டு அது கிடைச்சிடும். ரொம்ப வீட்டில் ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் வருது, இதுக்கு எப்படி முடிவெடுக்க போறோம், இதை எப்படி நம்ம கிராஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சா பட்டர்ஃப்ளை ஃபார்ம்ல எங்க வீட்டுக்குள்ள உட்கார்ந்தாருன்னா 3 days, மோர் தென் 3 days எங்க வீட்டில் உட்காந்துருப்பாரு. எங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ், சந்தோஷமான விஷயம் நடக்கிறதா இருந்தாலும் இல்லை ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் வர மாதிரி இருந்தாலும் அங்கேயும் உட்காந்துருப்பாரு. அது நல்ல சந்தோஷமான விஷயம் சக்சஸ் ஆனாலும் ஆயிடும், இல்லை ஒரு கஷ்டமான சூழ்நிலை அதையும் சால்வ் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவார். இந்த மாதிரி நிறைய அனுபவம். நாங்கள் நிறைய பேருக்கு பகவானுடைய நாமத்தை சொல்லி நிறைய பேர் எங்கள் ஃபேமிலியில், என் பிரதர்ஸ், என்னுடைய கூட ஒர்க் பண்ணுறவங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்கிறாங்க. அவங்க வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. எப்பயுமே எனக்கான அனுபவங்களை ஷேர் பண்ணுறது, நம்ம சொல்லி ஒருத்தர் நாம சொல்லி அவங்களுக்கு நடந்த விஷயங்கள் சொல்கிறேன். என்னுடைய ஸ்டாஃப் ஒரு பொண்ணுக்கு ஹஸ்பண்ட் வீட்டில் ரொம்ப கஷ்டம், பிரிஞ்சே இருந்தா. ஒரு 10 வருஷம் ஹஸ்பண்ட் விட்டு பிரிஞ்சே இருந்தா. அப்பதான் என்கிட்ட வேலைக்கு வந்தா. நான் சொன்னதெல்லாம் ஒண்ணுதான், நீ நாமத்தை சொல்லு. யோகிராம் தான் சொல்லுவாங்க. யோகிராமா அவன் சொல்றது வெறும் நம்ம சொல்ற மாதிரி கூட சொல்ல தெரியாது. யோகிராமா ப்ரொடக்ஷன் போடும் போதெல்லாம் அவன் பாட்டுக்கு நாமத்தை சொல்லிக்கிட்டே இருப்பான். அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப கொடுமை ஆகுது, ரொம்ப கஷ்டம். அவங்க மாமியாரும் ஹஸ்பண்ட் இருந்தாங்க, இவ தனி இடத்துல இருந்தா, ரொம்ப கஷ்டம், தனி வீட்டுல இருந்தா. நான் சொல்லிட்டே இருப்பேன், நம்பிக்கையா சொல்லு, உனக்கு அந்த வீட்டுல வேல்யூ கிடைக்கும், நீ போய் அந்த இடத்துல இருப்ப, உன் பேச்சை உங்க ஹஸ்பண்ட் உன்னை அன்பா பாத்துக்குவாரு. அவள் நாம சொல்லிட்டே இருந்தாங்க. இப்படி ஒரு மிராக்கிள் அவள் லைஃப்ல நடக்கும்னு அவளுக்கே நம்பிக்கை. அவர் மாறி அவங்க மாமியார் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவ அந்த வீட்டுல நம்ம ஐயா எனக்கு நம்ம அந்த இயர்லி வர கேலண்டர் தருவோம், அதை தான் அவள் படமா வச்சு வீட்டுல நாம சொன்னா. அப்போ அவங்க மாமியார் இறந்த உடனே அந்த பொண்ணு குழந்தைய பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவளை அந்த வீட்டுக்கு அவங்க கூட்டார். பொண்ணுக்காகவா, எனக்காகலாம் வராது, நீ பொண்ணுக்காகவா அந்த வீட்டுல எப்பயும் போல இப்படிதான் இருக்கணும். அந்த படத்தை வச்சு அவர் சொன்ன நம்பிக்கையா அந்த நாமத்தை சொல்ல அவர் மெல்ல மாறி, அவர் எங்கேயோ ஒரு ஈரோட்ல ஒரு தியான மையத்துல போய் சேர்ந்து கம்ப்ளீட் சைலண்ட் ஆயிட்டு, பேசுற வார்த்தைகள் இவ்வளோன்னு இல்லை அவருக்கு அந்த பொண்ணை. இப்போ அவர் ரொம்ப சைலண்ட் ஆயிட்டாரு, ரொம்ப கேரிங், அந்த பொண்ணை நல்லா பார்த்துக்கிறாரு, அவளை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு. அப்படியே மாறிடுச்சு. இப்போ போய் அவங்க ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கா, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இப்போ அவள் அதாவது சொல்லுவா, எனக்கு ஏதாவது ஒரு லேண்டு பிரச்சனை வந்தது, நாம சொன்னா சொல்லும்போது சொல்லுவா, அக்கா இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்குக்கா, நாம சொல்லு. அவள் சொல்லி அவங்க ஊர்ல போயிட்டு ஒரு 2 days இருந்தாங்க. அங்க போய் அவளுக்கு அந்த அது கூட அவ்வளவு சீக்கிரம் சால்வ் ஆயிருக்காத ஒரு விஷயம், அதுவும் அவளுக்கு சால்வ் ஆயிருந்துச்சு. அந்த பொண்ணுக்கு அவ்வளோ நம்பிக்கை. இப்போ புதுசா ஒரு ஸ்டாஃப் ஒரு பொண்ணு சேர்ந்தா. அவ்வளோ அதேதான் நான் சொன்னேன், நீ பகவானி அங்கே எங்க முன்னாடி ஹாலெல்லாம் கிளீன் பண்ணி அவள் தான் விளக்கு கொடுத்துருப்பா. அப்போ நான் அவன்கிட்ட சொன்னேன், நீ கண்டினியூஸாக இந்த விளக்கு அணையாமல் இங்கே பார்த்துக்கோ, உங்கள் வீட்லேயும் ஒரு விளக்கு அணையாமல் பார்த்துக்கோ. அம்மா சொல்லியிருக்காங்க. ஒரு இதில் நம்ம கேட்கும்போது இந்த குளத்துப்படி பகவான் முன்னாடி ஒரு பத்தி மட்டும் கொடுத்து அவரு யாரும் ஒரு பக்தருக்கு பகவான் சொன்னது, எல்லாருக்கும் அதுதானே, ஒரு பக்தருக்கு சொன்னா எல்லாருக்கும் அதுதான். அது எனக்கு நிறைய ஒர்க் அவுட் ஆனதுன்னு அவளுக்கு சொன்னேன். அந்த பொண்ணு பொருத்தி தீபம் இங்கே ஆஃபீஸில் பொறுத்துவா, அப்புறம் வீட்டுக்கு போனால் கண்டினியூஸாக பொருத்தி அந்த தீபம் அணையாம நாம தான் அந்த பொண்ணு வேலை செய்யும் போதெல்லாம் சொல்லுவாள். அவங்க பையன் அந்த பொண்ணு
வார்த்தையே பண்ணாம விட்டுட்டான். அம்மா இவ ஒரே பையன், ரொம்ப அன்பா வளர்த்தனா, அவளால் அதை தாங்கிக்கவே முடியும், அழுவா. அப்புறம் நான் சொல்ல சொல்ல அந்த பையன் தானா ஃபோன் பண்ணி டெய்லி ஒரு கால், மார்னிங் ஒரு கால் பண்ணுறது, நைட் ஒரு கால் பண்ணுறது, வந்து அம்மா கூட ஒரு வாரம் இருந்துட்டு போனது. அவள் வந்து என்ன சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றும் வேண்டாக்கா, நான் பையன் என்கிட்ட பேசணும், பையன் கூட அன்பாக இருக்கணும், எனக்கு கேர் எடுக்கணும்ட்டு தான் நான் நாமா சொன்னேன்க்கா. இப்போ எனக்கு அதெல்லாம் எதுவுமே எனக்கு கவலை இல்லைக்கா. எனக்கு வந்து பகவான் என் கூட இருந்தால் போதும்க்கா, எனக்கு எதுவுமே வேண்டாம்க்கா, எனக்கு பகவான் தான் வேணும், எனக்கு இந்த நாமம் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்ல. இந்த மாதிரி நிறைய அனுபவம், ஒன்று ரெண்டெல்லாம் இல்லை, தினம் வாழ்க்கையில மிராக்கிள்ஸ் தான் எனக்கு நடந்துட்டு இருக்குது. இது மாதிரி எல்லாருடைய லைஃப்லயுமே நாமம் தான் நமக்கு வந்து கூட வரும். நம்ம கை காலெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் நமக்கு எதுவுமே எதை கொண்டு போய் மனதில் கொடுக்குறோமோ அதுதானே நமக்கு பழக்கம் ஆயிடுது. நம்ம மனசுல என்ன போடுறோமோ அது பழக்கம் ஆயிடுது. இப்போ நம்ம நாம சொல்லி 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 அது உள்ள ஏற்றி வச்சுட்டோன்னா ஒரு ஏஜ் ஆன பிறகு, இல்லை நம்ம உடம்பு முடியாத ஒரு காலகட்டத்தில் நம்மளால எதுவுமே பண்ண முடியாட்டி கூட நம்ம மனசு அந்த உள்ளுக்குள்ளார அந்த நாமா ஓடிட்டே இருக்கும். அது கொண்டு போய் பகவான்கிட்ட நம்மளை சேர்த்திடும். அதனால பகவான் நாமாவை கெட்டியா பிடிச்சிட்டு அவருடைய பாதத்திலே இருக்கணும். அதுதான் எல்லாருமேலும் பகவானுடைய விருப்பம். அவர் கேட்டது நாமா தான், வேற எதுவும் கிராண்டால அவர் கேட்கலையே, வெறும் நாமத்தை தானே கேட்கிறார். அதனால கட்டாயம் எல்லாருமோ அந்த நாமத்தை योगीराम सुरतकुमार, योगीराम सुरतकुमार, योगीराम सुरतकुमार, जय गुरु। योगीराम सुरतकुमार, योगीराम सुरतकुमार, जय गुरु। भगवान मेरे ஒரு ஈடுபாடு வந்து ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு கல்யாணம் புதுசுல மாமனார் வீட்டுக்கு போயிருந்தது. அப்போ வந்து மாமனார் ஞானபூமி புஸ்தகம் வாங்குவார். அப்போ வந்து அது ஞானபூமி புஸ்தகத்தில் பகவானுடைய போட்டோ இருக்குது. அப்போ வந்து அவர் என்கிட்ட சொன்னார், இன்னொரு திருவண்ணாமலையில் விசிசாமி இருக்கிறான்னா பரவாயில்லையே அப்படின்னு சொன்னார். எனக்கு அப்போலாம் வந்து சாமி கும்பிடுவேன், போவேன், ஒரே பெரிய மகாத்மா தரிசனம் பண்ணணும், சாமி தரிசனம் பண்ணணும்னு எண்ணெல்லாம் எனக்கு இருந்தது கிடையாது. என்னையும் அறியாமல் அந்த போட்டோவை அப்படியே கிழிச்சு ஒரு கேலண்டர் அட்டையில் ஒட்டி வீட்டு பூஜை பண்ணி வச்சு கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறமா வந்து ஒரு வருஷம் கழிச்சியோ 2 வருஷம் கழிச்சியோ பகவானை பார்க்கறதுக்கு திருவண்ணாமலைக்கு போனேன். அப்போ வந்து அவர் அந்த இடத்துல இல்லை, இப்போ இருக்கிற ஆசிரமத்தை வந்து அக்ராரமலையில் இதில் இருந்தார். சரின்னு சொல்லி அவரை கும்பிட்டு இது பண்ணிட்டு வந்தேன். அதுலேருந்து ஒரு சின்ன மாற்றம் எனக்கு வந்து சேர்ந்தது. அப்புறம் பல டைம் வந்து பகவானை பார்த்துருக்கேன். நான் வந்து 30 வருஷமாக திருவண்ணாமலைக்கு போகிறேன். பகவானை வந்து ஏறக்குறைய 30-40 தடவை பார்த்துருப்பேன். அப்போ அவரை பார்க்கும்போதெல்லாம் வந்து நம்ம தொட மாட்டாரா, நம்மகிட்ட பேச மாட்டாரா அப்படின்னு எனக்கு எண்ணங்கள் வரும். ஆனால் அப்படி அது நடக்கலை. சரிங்க பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்படியே இருந்துட்டேன். இடையில் அப்புறம் அவர் இதாக வரைக்கும் ஒரு 4 டைம் போயிட்டு வந்தேன். அப்படி இதாகி போச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு டெய்லி சாமி கும்பிடுவேன், பகவான் நாமம் சொல்லுவேன். ஆனால் அந்த அவர்களோட பக்தி கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. அப்புறமா வந்து நாங்கள் மாயமா கோயிலுக்கு போய் தியானம் செய்ய போவேன். தியானம் செய்யும் போது எங்கள் மச்சம் வந்து தியானம் செய்வோம். அவன் சொல்லுவோம், இந்த மாதிரி வந்து யாரையாவது குருக்கிட்ட தீட்சை வாங்கிக்கோ, தீட்சை வாங்கிட்டு தியானம் செய்ய, அதுதான் நல்லது அப்படின்னு. எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை, ஏன்னா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒருத்தர் வடலூர் வந்து ஒரு தியானம் வந்து வருவார். அவர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி தீட்சை கொடுக்கணும், நீங்கள் வந்து இதை கொடுக்குறீங்க. இல்லைங்க, நான் தீட்சையில் யாரும் கொடுக்கறது இல்லை, அம்மாவை வேண்டிக்கோங்க, அவங்களாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டார். சரி, அவங்ககிட்ட ஒரு 100 ரூபா பணம் கொடுத்துட்டு அம்மாவை வேண்டிக்கிட்டு பேசாமல் வந்துட்டேன். அன்னைக்கு நைட்டே கனவுல நானும் எங்கள் ஒய்ஃபும் வந்து ஒரு பெரிய கல்யாண மண்டபமாக இருக்கு போயிட்டு இருக்கிறோம். போயிட்டு இருக்கும்போது அப்படியே கூட்டம் வந்து சுவாமி பகவான் கூட இருக்கார். உள்ளே இருந்த உடனே வந்து இவ்வளோ கூட்டம் இருக்குது, பகவானை பார்க்க முடியுமான்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அப்புறம் முன்னாடி வெளியே வாசலில் நிற்கும் போது ஒரு ஐயர் ராமி, அவரை பார்க்கறதுக்கு அப்படியே தங்க நிலத்தில் ஜொலிச்சார். பகவானை பார்க்கணுமா அப்படின்னாரு. ஆமாம் பார்க்கணும், ஆனால் இருந்தால் 100 ரூபா கொடுத்தார். சரி 100 ரூபா கொடுத்தார். நேராக கொண்டு போய் பகவானுடைய உட்கார வச்சிட்டார். பகவான் நம்ம தொட மாட்டாரா பேச மாட்டாரான்னு ஏற்கனவே இருந்தப்போ அவரே வந்து என் தலைமையில கை வச்சுட்டு பேச ஆரம்பிச்சிட்டார். என்ன பேசுறது எனக்கு முடியல. அப்புறம் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்கார். பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்புறம் அதே மாதிரி பல்லக்கில் வந்து அந்த மாயமா சாமி வந்து வந்துட்டு இருக்காரு.
சரின்னு அப்புறம் திடீர்னு எனக்கு ஒரு மாதிரி ஆகி போச்சு. காலை எழுந்துச்சு பார்த்தா பகவானே நமக்கு தீட்சை கொடுத்துட்டாரு அப்படின்னு ஒரு எண்ணம் உண்டாகி போச்சு. மறுபடியும் ஒரு வாரம் கழிச்சு இது ஒரு திறமையாக இருக்கலாமா அப்படின்னு நான் நினைக்கும் போது சனிக்கிழமை அந்த கோட்டை பெருமாள் கோயிலுக்கு போகிறேன். பெருமாள் கோயிலுக்கு போகும்போது அதே கனவு தான் வந்தது. சுற்றி வரும்பொழுது கிருஷ்ணர் எல்லாம் இருப்பாங்க. சாமி ஏதாச்சும் கும்பிட்டேன். கும்பிடும்போது அந்த சிலையை ஒத்து பார்த்தா பகவான் சிலையா இருக்கு. சாமி வந்து என்ன தேடி வருகிற அளவுக்கு எனக்கு தகுதி கிடையாது. இந்த நிமிஷம் வரைக்கும் கூட எனக்கு தகுதி கிடையாது. குருவை தேடி நான் போகல, குருவே எனக்கு தேடி வந்தார். அந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு தகுதி கிடையாது. எங்கிட்ட இருக்கிற குற்றங்குறைகளை போக்கி அவருடைய அறிவியை ஆகணும்னு பிரார்த்தனை செஞ்சு ஜெய் சத்குரு.